ரூபாய் கிடைக்காதவங்களாம் யார் யார்? ரூபாய் கிடைக்காதவங்களாம் யார் யார்? உங்க பேர் அடுத்த லிஸ்ட்ல வரும், அடுத்த லிஸ்ட்ல வரும்னு பொய்யா சொல்லி ஒரு பொய் பிரச்சாரன்றதை மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன்னா, நீ செய்கிறன்னு சொல்கிறதில்ல, அந்த பணம் எங்கேருந்து வரும் அப்படின்றத முதல்ல மக்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தேதிக்கு 4.80 லட்சம் கோடி கடனில் இருக்குது. தமிழ்நாடு அரசு தனிப்பட்ட முறையில் வாங்கினது 1 கோடியே 2 கோடியே 30 லட்சம். மின்வாரியத்துறை ஒரு 1 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறது. போக்குவரத்து துறை ஒரு 1 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறது. மற்ற கடன்கள்லாம் சேர்ந்தா ஒரு 50,000 கோடி. மொத்தம் 4.80 லட்சம் கோடி கடன் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வருஷத்துக்கு வருவாய் 80,000 தான். உங்களுக்கு 80,000 கோடி கடனில் வருது, வருமானம் வருது. ஆனால் வாங்கினதுக்கான வட்டி எவ்வளோ கட்டுறீங்கன்னாக்கா, நீங்கள் 45,000 கோடி வட்டியை கட்டிட்டு இருக்கிறீங்க. மீதி 35,000 கோடி 40,000 கோடி தான் உங்கள்கிட்ட இருக்குது. அரசு ஊழியர்களுக்கான சம்பளம், மற்றதுக்கான சம்பளம் இன்னும் எதுவுமே இல்லை. நிறைய துறைகளில் சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்ற டிமாண்ட் இருக்குது. 4 லட்சத்துக்கு மேற்பட்ட வேலை இடங்கள் காலியாக இருக்குது. பகுதி நேரங்களாக எடுத்த மருத்துவர்கள், பகுதி நேர செவிலியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், பகுதி நேர அலுவலக உதவியாளர்கள் இப்படி எல்லாமே டெம்பரவரியாக எடுத்துக்கிட்டு குறைந்த ஊதியத்தை கொடுத்துட்டு வருஷக்கணக்காக வச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் கொடுமை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த லட்சணத்தில் நீங்கள் புது வாக்குறுதி கொடுத்து எப்படி ஏமாற்ற போகிறீங்க? மக்களை நீங்கள் சீட் பண்ணுறீங்கன்றது தெரிஞ்சுக்கணும். மக்கள் இதில் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 1000 ரூபாய் இப்போ வரவங்களுக்கு இனிமேல் கொடுக்க போகிறேன்னா எங்கேருந்து கொடுக்க போகிறீங்க? அப்போ உன் வீட்டுக்கு என் வீட்டுக்கு திரும்ப சொத்து வரி ஏற்றணும், மின்சார கட்டணத்தை ஏற்றணும், இன்னும் மற்ற எல்லா வரிகளை ஏற்றி எல்லாத்துலேயும் விலையை உயர்த்தி அதுலேருந்து வர காசு எடுத்து தான் இந்த காசை கொடுக்க வரணும். நீ வரவும் வேணாம், 1000 ரூபா கொடுக்கவும் வேணாம், என் வீட்டு வரைக்கும் திரும்ப நீ 1000 ரூபா நீ ஏற்ற வேணாம். புரியுதுல உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் எங்கே தெரியுது உனக்கு? வரவு செலவு ஒரு மக்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 4.80 கோடி கடனில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, 45,000 கோடி வட்டி மட்டுமே கட்டுற ஒரு நாடு, 80,000 கோடி தான் உங்களுக்கு வருமானமே வருது. இதுலவே பற்றாக்குறை இருக்குது. இதில் ஆடம்பர செலவு நிறைய, விழா செலவு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. விளம்பரம் கொடுத்தது எக்கச்சக்கமாக இருக்குது. வாங்கின கடனில் ஒரு பகுதி விளம்பரத்துக்கும் ஆடம்பரத்துக்குமே போயிருக்குது. இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் பல சாலைகள் குண்டும் குழியுமா இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். 4 வருஷமாக நிறைவேற்றாத நீங்கள் இப்போ இனிமேல் நிறைவேற்ற போகிறீங்கன்னு ஒரு மக்களாவது கேள்வி கேட்கணும். முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்குதுன்றதை மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்னும் படித்த பட்டதாரி இளைஞர்கள், அரசு ஊழியர்கள் எல்லாமே படித்தவங்க தான். பெரும் தவறு இந்த அரசு ஊழியர்கள் செய்து தான் நாடு இன்னைக்கு இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு. முதல்ல நீங்கள் தெளிவான ஒரு முடிவுக்கு வாங்க.